அவர் வந்து ஒரு 2 வருஷமா பெண் தேடி இருக்காரு. ஏற்கனவே அவரு சொல்லியிருக்காரு, 2 வருஷமா நான் பெண் கிடைக்கல. பல இடங்கள்ல பெரிய இடங்கள்ல என்ன மாரியே பெரிய இடங்கள்ல போகும்போது, அவங்களுடைய பார்வை வேறு மாரி இருக்கு. நீங்களும் ஒரு பெண்ண பெத்திருந்தா உங்களுக்கு தெரியுங்கிற மாரி கேள்விகள் இருந்தது. அதெல்லாமே ஒருவேள வந்து நெறைய அவமானப்படுத்தப்பட்டு. வேலைக்கு போனா வீட்ல சம்பாரிச்சு குடுக்கணும். ஏழை பொண்ணு. வீட்ல சம்பாரிச்சு குடுக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவ தான். அது அது போன பிறகு உங்களுக்கு அந்த வீட்டுக்கு ஒரு வருமானம் வேணும் இல்லையா? ஆமா. அந்த ஒரு பார்வையில என்ன பண்றாருன்னா, நாங்க வந்து மருமகனா ஏத்தப்பட்டு உங்களுக்காக என் பையன் நல்ல வசதியா இருக்கோம் நாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பண்றோம் அப்படின்னு அந்த மாரி பண்ணி காதலர்களாவும் மாறிட்டாங்க. கணவன் மனைவியும் மாறிட்டாங்க. இனிமே வந்து அவங்கள வந்து நீங்க வந்து நம்ம அந்நியர்கள் அந்த மாரி அவங்கள உடல ஆள முடியாது, ஆள முடியாதுன்னு கிடையாது. அப்படி சொல்ல முடியாது. அவனால முடியும், முடியாதுங்கிறத பத்தி நாம சொல்லக்கூடாது. அவருடைய தம்பதிய வாழ்க்கை எப்படி ஆகுமோ அத பத்தி தேவையே இல்ல. அவன் ஒரு நல்ல அவருடைய அவர பொறுத்தவரைக்கும் நாங்க அம்மா, அப்பாவ அவர பார்த்துக்கிட்டோம். அதே மாரி ஒரு பொண்ண பார்த்துக்கிட்டா, அவர பார்த்துக்கிட்டா நல்லதுங்கிறத அந்த ஒரு கான்செப்ட்ல தான் அவர் பெண்ண தேடினாரு. அந்த வகையில தான் அந்த பெண்ண செலக்ட் பண்ணாரு. எனக்கு ஜப்பான் பார்க்கணும்னு ஆசை இருந்தது. நான் முன்னே சொன்னேன். பார்க்கலாம், பார்க்கலாம். இவங்க என்ன கூட்டிட்டே போகல. அப்படியே விட்டாங்க. அப்புறம் அந்த பெண் பார்த்த பிறகு இந்த கல்யாணத்த நம்ம ஜப்பான்ல வச்சுக்கலாம்டா அப்படின்னு சொன்ன. ஒருவேளை ஜப்பான்ல வச்சுக்கலாமா? 2 in 1 நீ ஜப்பானையும் சுத்தி பார்த்த மாரி, உன் கல்யாணம் ஆன மாரி, ஓகே அப்படின்னாராம். தன்னுடைய மகனுடைய மனசு பாதிக்குங்கிறனால, இந்த மாரி இந்த கோல்முட்டிகள், இந்த வெறும் வாயில பேசுறவன், வேறு பந்தல் ஒரு வாய் வார்த்தைகள் பேசுறவன், வார்த்தையாலே மத்தவனுடைய மனச கெடுக்கிறவன், காயப்படுத்துறவன்லாம் முன்னாடி கல்யாணம் பண்ணா, அவன் பாதிப்பான்னு தெரிஞ்சு தான் அவரு ஜப்பான்ல போனார். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் கலைமாமணி திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தொடர்ந்து பேசியிருக்கோம் நெப்போலியன் அவர்களின் மகன் திருமணம் பற்றி. திருமணம் சிறப்பாக முடிஞ்சிருக்கு. ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்தாங்க எல்லாருமே. குறிப்பாக நெப்போலியன் அவர்கள் அவர் வந்து அந்த தாலி கட்டும்போது அந்த அவருடைய இதை வந்து க்ளோஸ்அப்லேயே காட்டினாங்க. அவர் எவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக கண்கள்லாம் குளமாகி அப்படியே எப்படி ஒரு மகனுக்கு தந்தை ஸ்தானம் நிற்க அந்த கடமையை முடிச்சிருக்காருன்றது அவருடைய அந்த கண்ணீர்லேயே நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். இன்னமும் அதை பற்றிய அந்த தகவல்கள், அதை பற்றிய அந்த திருமணத்தை பற்றிய செய்திகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. இன்னமும் அந்த ஒரு பொண்ணை வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க, இந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் தேவையா, அந்த பொண்ணுக்கு தேவை வந்து அந்த பையனுக்கு தேவை கல்யாணம் கிடையாது, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இன்னுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் அன்னைக்கே அதை கிளியரா சொல்லிட்டாரு. இது என் மகனுக்கு சொல்லிட்டான், அந்த பையனும் சொல்லிட்டான். அதான் எனக்கு தேவை, என்னுடைய கனவு நிறைவேறி இருக்கு. நெப்போலியன் அவர்கள் சொல்கிறது தான் இன்னும் அதில் நம்ம கவனிக்க பார்க்க வேண்டியது. ஒரு தந்தையா என்னுடைய கடமையை நான் வந்து ஆற்றிட்டேன். குறிப்பாக அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் பேசி, தனுஷே எல்லாத்தையும் பேசிட்டாரு. தனுஷ் வந்து அவங்க பொண்ணுக்கிட்டேயே எல்லாத்தையும் கிளியராக உன்னை யாரும் வற்புறுத்தினாங்களா என்னன்னு கேட்டு கிளியர் கட்டாக பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. அப்படின்னும் போது இன்னமும் அதை பற்றிய செய்திகள் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை வந்து ஒரு தவிர்க்க முடியாத விஷயமும் கிடையாது. அதே சமயத்தில் இவங்களுக்கு வேறு அதில் பேசுகிறதுக்கு வேறு விஷயங்கள் இல்லை. அந்த கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்கு வேறு எந்த விஷயமும் கிடையாது. இப்போது இங்கே பண்ணும்போது 500 கோடியில் பண்ணார், 1000 கோடி ரூபா இது வரதட்சணை கொடுத்தாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தால், அதில் அங்கே வந்து அப்படி பேசக்கூடிய இவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கூடிய ஒரு சாத்தியங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் வந்து அவர் வந்து ஒரு 2 வருஷமாக பெண் தேடி இருக்கார். ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கார், 2 வருஷமாக நான் பெண் கிடைக்கல. பல இடங்கள்ல பெரிய இடங்கள்ல என்ன மாரியே பெரிய இடங்கள்ல போகும்போது, அவங்களுடைய பார்வை வேறு மாரி இருக்குது. நீங்களும் ஒரு பெண்ணை பெத்திருந்தா உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி கேள்விகள் இருந்தது. அதெல்லாமே ஒருவேளை வந்து நிறைய அவமானப்பட்டு இது பண்ணிட்டு கடைசியில் வந்து தான் அவருடைய ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணா, அதே சமயத்தில் ஒரு ஏழை பெண்ணாக படிச்சிருக்கிற பெண்ணாக பார்த்து தான் அவர் செலக்ட் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி பேசி முடித்து அவங்களுக்கு சம்மதம் தெரிஞ்ச பிறகு தான் அவர் பண்ணுறாரு. பூரணமாக சம்மதிக்கிறாங்க, அவங்க பெற்றோரும் சம்மதிக்கிறாங்க. ஏன்னா இவரால் வந்து அவங்களுடைய பெற்றோர் இவங்க வந்த பிறகு அந்த பெற்றோருக்கு அவங்களுக்குன்னு சில இதுங்கள்லாம் பண்ணியிருக்காரு. சில உதவிகள்லாம் பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. உதவிகள் பண்ணியிருக்கு. ஏன்னா சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, வெளியே 5000 கோடி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. உதவிகள்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டாங்க. 5000 கோடி கொடுத்துட்டாங்க, அது எப்படி நம்ம வீடு எழுதி கொடுத்துட்டாங்க, அப்படின்னு நிறைய சொத்துக்கள் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்காக அந்த வந்து பொண்ணை வந்து கல்யாணம் ஆன பிறகு இது அதாவது இங்கே இருந்தால் அந்த பொண்ணு படித்து வேலைக்கு போனால் வீட்டில் சம்பாரித்து கொடுக்கணும். ஏழை பொண்ணு வீட்டில் சம்பாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவ தான். அது போன பிறகு உங்களுக்கு அந்த வீட்டுக்கு ஒரு வருமானம் வேணும் இல்லையா? அந்த ஒரு பார்வையில் என்ன பண்ணுறாருன்னா, நாங்கள் வந்து மருமகனை ஏற்றப்பட்டு உங்களுக்காக
என் பையன் நல்ல வசதியாக இருக்கோம், நாங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணி இல்லை, விட்டுருவோம். ரெண்டாவது அவங்க அமெரிக்காவுக்கே போறாங்க இல்லையா? ஆமாம் ஏன்னா அவர் அங்கே தான் இருக்காரு, அவங்க அங்கே தான் இருக்க போறாங்க. ஆமாம். அப்படின்னும் போது இவங்க அவங்களுக்கு நினச்சி அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போகலாம். போகலாம், ஆனால் உடனடியாக அப்பப்போ பார்க்கணுன்றது முடியாது. ஆமாம், அது முடியாது. அடிக்கடி இப்போ வீடியோ காலில் பேசுகிறதுக்கான இன்னைக்கு வந்துடுச்சு சார். அந்த காலத்தில் உங்களுக்கு அது கிடையவே கிடையாது. ட்ரங்க் கால் போட்டு பேசணும்னா பக்கத்து வீட்டில் நீங்கள் காக்கா பிடிச்சி வச்சுருக்கணும், அவர் ட்ரங்க் கால் கொடுத்தா உண்டு, இல்லைங்க வரவே இல்லைங்க கட் பண்ணாலும் உண்டு. எவ்வளோ, அதாவது ஃபோன்லேயே பேசுகிறது ஒன்றுமே தெரியாதுல்ல, அழுது பேசுவாங்க. இதை நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்குது. இந்த கல்யாணத்திலே பார்த்தா அந்த பொண்ணு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அது இல்லாமல் அந்த ஒரு பேசும்போதே சொல்கிறாரு, நாங்கள் நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு நாங்கள் ஃபோனில் தினமும் பேசிகிட்டு இருந்தோம், மணிக்கணக்காக பேசணும், எப்போ விடிஞ்சதுன்னு தெரியாமல் பேசணும் அப்படின்றாரு. பொண்ணுக்கிட்ட மனசு விட்டு பேசியிருக்காரு. அவர் இந்த பொண்ணு பார்த்த உடனே அவர் நான் பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணமே பண்ண முடியும் அப்படின்னு தான் அவர் அவங்களுக்கு கேட்டிருக்காரு, நான் இந்த மாதிரி இருக்கேன், என்ன ஏது உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க கேட்ட பிறகு அது ஓகேன்றாங்க. அந்த பொண்ணு அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. அவங்க எனக்கு நல்லா இதாக இருக்கார், நானும் அவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்காங்க. 2 பேரும் முன்னாடி நேர்காணல்லே சொல்கிறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு அவங்க பிடிச்சி போகிறதுனால சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தினமும் அவர் பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள காதலும் வந்தாச்சு. முதல்ல அவங்க யாரோ நீ யாரோ அந்த யாவரும் ஆகி எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் நீர் செம்புலம் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே ஒரு சங்ககால பாட்டு இருக்கு இல்லையா? அதாவது ஒரு நீங்கள் ஒரு செவந்த நிறத்தில் செம்மண்ணில் மண் கலந்துச்சுன்னா தண்ணி விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, செவப்பாக மாறிடும். அந்த மாதிரி அவங்க ஒன்றாயிட்டாங்க. காதலையும் சேர்ந்துட்டாங்க, காதலர்களாகவும் மாறிட்டாங்க, கணவன் மனைவியும் மாறிட்டாங்க. இனிமே அவங்கள நீங்கள் நம்ம அந்நியர்கள் அந்த மாதிரி அவங்கள உடலால் ஆள முடியாதுன்னு கிடையாது, அப்படி சொல்ல முடியாது. ஏற்கனவே ஒரு விஞ்ஞானி இப்படி இருப்பார், ஏரசாரோட பேர். அவர் அவருக்கு ஒரு காதல் இருக்குது, 3 குழந்தை இருக்குது அவருக்கு. இது எப்படி சாத்தியப்பட்டதுன்னா இன்னைக்கு விஞ்ஞானத்தில் நிறைய இருக்குது சார், விஞ்ஞானம் இருக்குது நிறைய. அதை பற்றிய தேவையே இங்கே யாருக்கும் இல்லையே, அது அவங்களுடைய பர்சனல் தான். இதுக்கு அதை பற்றியும் இவர் பதில் சொல்லியிருக்கார் தனுஷ். இந்த ஒரு ஆளை இது முடியுமா முடியாதாங்கிற பதில் கேட்காதீங்க, அவங்கவுங்களுக்கு முடியும். இயற்கை சில சக்திகள் கொடுத்துரும், என்ன முடியும் அது முடிஞ்சதை செய்வாங்க. இல்லை, இன்னொரு விஷயம் இதில் கவலைப்பட தேவையில்லைன்றார் அவர். இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது, இல்லை மற்றவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற விஷயம் நெப்போலியன் அவர்கள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய மகன் எப்படி எந்த நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றது அவருடைய கடமை, அதை அவர் சரியாக செஞ்சுருக்காரு. இப்படிப்பட்டவங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம், அவங்களுக்கும் அந்த கனவுகள்லாம் இருக்கு, இப்படி இருந்தவங்களுக்கு உடஞ்சி போகணும்னு அவசியம் இல்லை, அவங்களும் சாதாரண ஒரு கல்யாணம் பண்ணலாம். தந்தையா நல்லா படிக்க வச்சிருக்காரு சார், அது நிறைய பேருக்கு ஒரு இதுதானே இன்ஸ்பிரேஷன். ஒரு தந்தையா நல்லா படிக்க வச்சிருக்காரு, அவையத்துள் முந்தி இருக்க செஞ்சுட்டார். மகனும் அதே மாதிரி இன்னாருடைய மகன்கிற சொல்கிற மாதிரி அவனும் கொஞ்சம் ஒரு ஃபேக்ட்ரியை அவன் கவனிச்சுக்கிறான். அவனுக்கு அவனுடைய தலைமையில் ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுறான். உட்கார்ந்த இடத்துல அவன் எல்லாமே பார்த்துக்கிறான், உட்கார்ந்த இடத்துல ஃபோனில் பேசுகிறான், அது எல்லாமே தெளிவாக பேசுகிறான்னு சொல்லும்போது அவனுக்கு தெளிவு இருக்குது. அவனால் முடியும் முடியாதுங்கிறத பற்றி நாம் சொல்லக்கூடாது. அவனுடைய தம்பத்திய வாழ்க்கை எப்படி ஆகும் அதை பற்றி தேவையே இல்லை. அவன் ஒரு நல்ல அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அம்மா அப்பாவை அவரை பார்த்துக்கிட்டோம், அதே மாதிரி ஒரு பொண்ணை அவரை பார்த்துக்கிட்டா நல்லதுங்கிறத அந்த ஒரு கான்செப்டில் தான் அவர் பெண்ணை தேடினார். அந்த வகையில் தான் அந்த பெண்ணை செலக்ட் பண்ணார். இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருக்காரு, சரி அதே மாதிரி பல பேரை நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாமே அப்படிங்கிற எது சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு 10 ஏழை பெண்களை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம், பண்ணி வைக்க போகிறாரு. சொல்லுங்கள், பண்ணி வைக்க போகிறாரு. என்ன சொல்லணும்னு ஒரு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறதுல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு விஷயம், இந்த பையனுக்கு சில பேருக்கு கல்யாணம் ஆகாதா பாவம் பரிதாபப்படுவோம். பாவம் இவருக்கும் ஒரு கல்யாணம் ஆகிட்டு இவர் கூட ஒரு துணை இருக்கணும், யாராவது கூட சேர்ந்து பார்த்துட்டு இருக்க ஒரு ஆள் வேணும். அது பார்த்தாச்சு, ஆள் இருந்துச்சு. அதை நம்ம ஒரு பரிதாபப்படவும் வேண்டாம், இறக்கப்படவும் வேண்டாம், சந்தோஷம், ஓகேப்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கடந்து போயிடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் உன்னால் அது முடியுமா இது முடியுமா அது முடியுமா அப்படின்னு ஒரு வேளை அந்த பொண்ணுக்கு ஒரு குடிகாரன் வாய்ச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? குடிச்சிட்டு அடிச்சிட்டு போகிறான் சார், சம்பளத்தை கொண்டு என்கிட்ட கொடுக்காம என்னடி உங்கள் வீட்டில் தர்றேன்னு திட்டுட்டு இனி குடிகாரன் தானே இருக்கான். சென்னை தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பெரும்பெரும் குடிகாரன் எந்த பொண்டாட்டியை வாழ வச்சுருக்கான்? அவள் சம்பாதிச்சு கொடுக்குற காசை பிடிங்கிட்டு போய் குடிச்சிட்டு அவள் தாலி உட்பட எல்லாம் குடிச்சு அடகு வச்சிடறான். அந்த மாதிரி ஒரு குடிகாரன் வாய்ச்சிருந்தா நீங்கள் அப்போ என்ன பேசியிருப்பீங்க? அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியாது. யாருடைய வாழ்க்கை இன்னார் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஒரு 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 தன்னுடைய மகனுக்காக
ஒரு நல்ல ஒரு நல்ல பெண்ணாக பார்க்கணுன்னு பார்த்தா ஒரு சிறப்பான பெண்ணை செலக்ட் பண்ணார். அதுக்காக அவருக்கு செலவு பற்றி கவனிக்கவில்லை. ஏறக்குறைய 150 கோடி ரூபா செலவு பண்ணி அதுக்கு மேலேயே செலவு பண்ணியிருக்காரு. அப்புறம் 70 வகையான உணவு வகைகளை பண்ணியிருக்காரு. ஒரு இதே வந்து அதில் காஸ்ட்லியான இடம் தானே. ஜப்பான் மிக காஸ்ட்லியான இடம். அதில் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சு ஜப்பானில் ஏன் பண்ணாங்கிறது இன்னொரு விஷயம் அவங்க சொல்லிட்டாங்க. இவரே மாப்பிள்ளையை சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, எனக்கு ஜப்பான் பார்க்கணுன்னு ஆசை இருந்தது. நான் முன்னே சொன்னேன், பார்க்கலாம் இவங்க என்னை கூட்டுகிட்டே போகல, அப்படியே விட்டாங்க. அப்புறம் அந்த பெண் பார்த்த பிறகு இந்த கல்யாணத்தை நம்ம ஜப்பானில் வச்சுக்கலாம்டா அப்படின்னு சொன்ன. ஒருவேளை ஜப்பானில் வச்சுக்கலாமா? 2 in 1, நீ ஜப்பானையும் சுற்றி பார்த்த மாதிரி உன் கல்யாணம் ஆன மாதிரி ஓகே அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு தான் ஜப்பானில் நாங்கள் வச்சோம் அப்படின்னு அதுவும் அவங்க மனைவி சொல்கிறாங்க, ஜெயசுதா சொல்கிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு விருப்பப்பட்டு ஜப்பானுக்கும் போயிருக்காங்க. ஜப்பானை வந்து ஒரு காஸ்ட்லியான இடம், எல்லாமே காஸ்ட்லி, டபுள் மடங்கு அப்படிம்பாங்க. அப்போ வந்து அவ்வளோ காஸ்ட்லியான இடத்துல போயிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணி இன்னும் சில பேர் இங்கே சென்னை மெட்ராஸில் பண்ணியிருக்கலாமே, இங்கே பண்ணியிருக்கலாமே, அங்கே எங்கே பண்ணாலும் அவங்க செலவு தான் பண்ண போகிறாங்க. நீங்கள் செலவு பண்ண போகிறீங்களா? இதை ஒரு இது அவங்க காசு இருக்குது, செலவு பண்ண போகிறாங்க. நீ அங்கே என் கூட வந்து என் பக்கத்து வீட்டில் செலவு பண்ணு அப்படின்லாம் என்ன இருக்குது அதில்? சென்னையில் பண்ணியிருந்தா நிறைய ஒரு கிராண்டியராக இருக்கும், எல்லாம் கலந்துருப்பாங்க. ஆனாலும் கூட இந்த குறை சொல்கிற நீங்கள் அந்த பையனை பார்த்து நேருக்கு நேரவே சொல்லுவீங்க, அவங்க காதுபடவே சொல்லுவீங்க. இவனால் விளங்கவே விளங்காது, இவனை போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களேன்னு காதுபட சொல்லுவீங்க. தன்னுடைய மகனுடைய மனசு பாதிக்குங்கிறனால இந்த மாதிரி இந்த கோல்முட்டிகள், இந்த வெறும் வாயில் பேசுகிறவன், வேறு பந்தல் ஒரு வாய் வார்த்தைகள் பேசுகிறவன், வார்த்தையாலே மற்றவனுடைய மனசை கெடுக்கிறவன், காயப்படுத்துகிறவன்லாம் முன்னாடி கல்யாணம் பண்ணால் அவன் பாதிப்பான்னு தெரிஞ்சு தான் அவர் ஜப்பானில் போய் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துக்கு போயிட்டார். நிலாவில் கூட கல்யாணம் பண்ணலாம் கொண்டு போயிட்டு. அது நிலாவுக்கான விசா வந்து அநேகமாக இன்னும் 50 தான் வரும்னு சொல்கிறாங்க. அதனால் அது ஒன்றும் தாங்க முடியாது. அதனால் அந்த மாதிரி ஒரு தன்னுடைய மகனுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது, தன் மகனை பற்றி மற்றவங்க குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதுக்காக தான் கொண்டு போகிறார். கண்டிப்பாக சார், அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஒரு தகப்பனாக அவர் நல்ல இதை பண்ணியிருக்காரு, நிறைவாக பண்ணிட்டார். இனிமேல் வாழ்க்கை வந்து அவங்க வாழ்க்கை யாருடைய வாழ்க்கையும் ஒரு நாள், அதாவது வள்ளுவர் என்ன சொன்னார், தூங்கி முடிச்சாதான் மறுநாள் வந்து நீ இருக்கியா இல்லையான்னு தெரியும் அப்படிம்பார். ஆமாம், யாரும் அப்படி தான் சார். இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறவன் நாளைக்கு இருக்கான்னு தெரியாது. சென்னையில் வடபழனிலாம் நான் பல தடவை பார்த்துருக்கேன். அந்த பக்கம் தான் இது இருக்கும், சுடுகாடு இருக்கும். இங்கே ஏவிஎம் பக்கத்தில் தூக்கிட்டு போவாங்க. நேற்று இருந்தவன் இன்னைக்கு செத்தான், டும் டும் டும். நேற்று இருந்தவன் இன்னைக்கு செத்தான். பார்த்தீங்களா, நேற்று என்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தாரியா, காலைல பேசிகிட்டு இருந்தா. இதுதான் வாழ்க்கை. எப்போ மனுஷன் இருக்கான், எப்போ செத்து போகிறான் இருக்கான்னு தெரியாது, உறுதி இல்லை, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதில் ஒரு கல்யாணம் நடந்தது, சந்தோஷமாக வாழ்த்திட்டு போவோமே. ஆமாம், அதான் அதில் இருக்கக்கூடிய. ஆமாம், அதான் அவ்வளோதான் மனுஷத்தன்மை, அதான் ஒரு மனித நாகரிகம் தான். சரி, ஓகே. நான் ஒரு முடியாத ஒரு பையன், ஆனாலும் கூட அந்த பையனுக்கு ஒரு வாழ்க்கை கூட ஒரு பொண்ணுக்கு வந்திருக்கான். எப்படி எடுத்துக்குவோம் அந்த பொண்ணு? இதில் நெப்போலியன் அவர்களே குறிப்பிடுறது என்னன்னா, இது பெரிய தியாகம் தான் அப்படின்றத அவரே குறிப்பிடுறாரு. அப்படி நம்ம எடுத்துக்குவோம். ஒரு பொண்ணை வந்து தியாகம் பண்ணியிருக்கா, அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குப்பா, சந்தோஷம்பா அப்படின்னா போகிறோம், அல்ல தானே. நமக்கும் ஒரு பையன் அதே மாதிரி இருந்தால் நாம் என்ன பண்ணுவோம்? நம்மளால் முடியுமா? சரி போட்டோம், கடதை விடு அப்படின்னு விட்டு தான் நம்ம போவோம். எல்லாருமே யோசிக்க வேண்டியது நெப்போலியன் அவர்கள் இடத்துலேருந்து தான். நெப்போலியன் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடத்துலேருந்து தான் அதை யோசிக்கணும். நம்ம வெளியிலேருந்து யோசிக்கிறது தான் அதில். நம்ம வெளியிலேருந்து யோசிக்கிறோங்க. என்னுடைய மகனாக நீங்கள் என்னுடைய மகனாக நான் யோசிக்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். உங்கள் மகனாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்கள் பொண்ணாக யோசித்து பார்க்கும் அவங்க வந்து பெண்ணை அந்த பெண்ணு வந்து விருப்பம் இல்லை, பலுக்கட்டாயம் பண்ணுறாங்கன்னு அந்த எந்த இடத்துலையும் அவங்க சொல்லலை. இந்த பெண் தரப்புலையும் சொல்லி, பெண்ணுடைய சொந்தக்காரங்க யாருமே சொல்லலை. அப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கும் பெண்ணுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அந்த பையனுடைய வாழ்க்கை அவனுடைய கண்ணோட்டத்தோடு அவங்களுடைய பார்வையிலேருந்து பாருங்கள். அவனுடைய வலி வருத்தம், அவங்க அப்பா அம்மாவுடைய வலி வருத்தம் பாருங்கள். அப்புறம் அந்த பெண்ணுக்கான அந்த தியாக குணத்தை ஏற்றுக்குவாங்க. அதுதான் நல்லது. கண்டிப்பாக சார், மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டர் லுக்கின் சார்பாக மிக்க நன்றி.